ஸ்டாலினுக்கு இயற்கையா வழுக்கத்தலை. அவர் 40 வயசுல முடியெல்லாம் ஊந்து வச்சு அவங்க அப்பா மாதிரி. அப்ப என்ன செஞ்சுட்டாருன்னா மாடல்லாம் மாத்தணும் அப்படின்னா விக்கு வச்சுக்கிட்டணும் அப்படின்னா விக்கு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு 10 விக்க வச்சிருந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி ரஜினிகாந்த் வந்திருந்தா தாங்குமா தமிழ்நாடு? விஜய் வந்ததுக்கே 41 பேர் செத்தேன்னா ரஜினிகாந்த் வந்து 5 வச்சுட்டு போய் பிடிக்க ஒரு கூட்டத்திலையும் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த ஸ்டாலினுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அதோட 3 நாள் புறக்குறாம் ரத்து. எங்கேயுமே போறது இல்லை, எங்கேயும் வர்றதில்லை. நேரம் வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். இன்னைக்கு விஜய் தபாகவுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா வச்சு பேசி, துவக்க விழாவில் கலந்து கொண்டு பேசி சில கருத்துக்களை சுருக்கமாக பேசியிருக்காரு. அதிகமாக வளவலன்னு பேசாம மை கிடைச்சிச்சு எல்லாரும் ஆகாவோன்னு வையிறேன் கிடாபுறேன் நம்மளை பிடிச்சி கட்சியை கடைச்சிட்டு போறேன் அப்படின்ட்டு பேசுறாங்க. டிவி பத்திரிகையாளர் எல்லாருமே சொல்றாங்க. அப்படிங்கிற உணர்ச்சி வசம் இல்லாம ஒரு சாந்தமா அமைதியா சில கருத்துக்களை பேசினார். எம்ஜிஆர் அப்படித்தான் பேசினாங்க அப்படின்னு பேசினார். ஆக மொத்தம் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு. பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் கூட்டணி, நம்ம ஒரு எலெக்ஷனை நிற்கிறோம், அவ்வளோதான். அவர் அந்த மாதிரி முடிச்சிட்டாரு பேச்சுக்களை. ஆக அதிமுக பேரையே அவர் பயன்படுத்தலை, அது தேவையும் இல்லைங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. ஏன்னா தலைமையத்தை நடத்துறது பாரதிய ஜனதா தான், அதனால அது பேரை மட்டும் சொல்லிடுவோம். அதிமுக தலைமையில கூட்டணி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒண்ணு, அதனால பாரதிய ஜனதாவே சொல்லிடுவோம் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்லிட்டாரு. 2021 தேர்தலில் திமுகவுக்கு வழிகாட்டி பிரசாந்த் கிஷோர்ட்டே இருந்தார். திமுகவுக்கு 234 தொகுதியிலையும் அவர் எப்படின்னா ஒவ்வொரு தொகுதி ஷோரூம் போடணும், ஒரு ஷோவை போடணும், வெல்வெட்டு மற்ற மாதிரி விரிக்கணும், தொகுதிகள் உங்க தொகுதியில் என்ன குறை இருக்கு சொல்லணும், படோலமா இருக்கணும், விக்கு வச்சுக்கணும். அவர் வழுக்கத்தலை. ஸ்டாலினுக்கு இயற்கையா வழுக்கத்தலை. அவர் 40 வயசுல முடியெல்லாம் ஊந்து வச்சு அவங்க அப்பா மாதிரி. அப்ப என்ன செஞ்சுட்டாருன்னா மாடல்லாம் மாத்தணும் அப்படின்னா விக்கு வச்சுக்கிட்டணும் அப்படின்னா விக்கு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரு 10 விக்க வச்சிருந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி வைங்க அப்படி வைங்க, அதை செய்யுங்க இதை செய்ய, இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் போகணும், வாட்சி இப்படித்தான் கட்டணும், இப்படித்தான் பேசணும், கிராம சபை கூட்டத்துக்கு போகணும், கிராம சபை கூட்டத்துக்கு உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கணும், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும், அது தீர்க்கணும், இப்படிங்கிற மாதிரி பல பயிற்சி எடுத்து பிரசாந்த் கிஷோர் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலினை. ஏன் தயார் பண்றாரு, ஏன் இவ்வளவு புரட்சித்தை ஏன் பண்றாங்க? ஏன்னா இதுக்கு அடுத்து அதிமுக கருத்து திமுக தானே, அதுதானே எதிர்கட்சி ஆக வேண்டியதானே 1.5 கோடி தொண்டை வைக்கேன். அப்படி இருந்து இவ்வளவு ஏன் பிராசித்தம் பண்ணணும்? காரணம் என்ன, விளக்கம் என்ன, யாருக்கும் தெரியாது. பாரதிய ஜனதாக்காரர் என்ன நினைச்சாருன்னா அதிமுக கூட்டணி வச்சு திமுக ஒழிச்சு கட்டிட வேண்டியது அப்படிங்கிற முடிவுல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறங்கி வேலை செஞ்சவன இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் நமக்கு கடைசி தேர்தல். ஏன்னா திமுக தொடர்ந்து இதை வெற்றி பெற்றாலும் கூட தொடர்ந்து இதுதான் இது கடைசி தேர்தல். ஏன்னா திமுக ஸ்டாலின் வந்து ராசி இல்லாதவருக்கு வேற சொல்லி விட்டாங்க. திமுக தலைவர் ராசி இல்லாதவர், ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் யோகமே இல்லை அப்படின்னு சோசியல் ரீசியர் எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிட்டாங்களா. அந்த அடிச்சு விட்டு போனதுக்கு அப்புறம் இவர் நம்ம வெற்றியை நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில பயங்கரமா பிரசாந்த் கிஷோருக்கு 400 கோடி தூக்கி போடுறாரு. 400 கோடி ரூபா இந்த என்னை ஜெயிக்க வை, ஸ்டாலின் தூக்கி போடுறாரு 400 கோடி ரூபா இந்த என்னை ஜெயிக்க வை. அவருடைய வகுத்து அதுன்னு சொல்லிட்டாரு. குபில்னு பார்த்து இவர் தயார் பண்ணி ஊரா போய் உங்கள் தொகுதி ஸ்டாலின், உங்க பஞ்சாயத்து போட்டுல ஸ்டாலின், அப்படி இப்படின்னு அள்ளி போட்டு விட்டுக்கிட்டு இருக்க இடத்துல குபில் ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். தமிழக அரசியல் கிழமை கிடுகெடுத்து போச்சு, ஆடி போச்சு. விஜய்க்கே இவ்வளவு பெரிய கூட்டம்னா ரஜினிகாந்த் வந்திருந்தா உலகம் நாடு தாங்குமான்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், யாருக்கு எதிராக இல்லைன்னா யாருக்கு ஆதரவா இல்லை. ஆனா ரஜினிகாந்த் வந்திருந்தா தாங்குமா தமிழ்நாடு? விஜய் வந்ததுக்கே 41 பேர் செத்தேன்னா ரஜினிகாந்த் வந்து 5 வச்சுட்டு போய் பிடிக்க ஒரு கூட்டத்திலையும் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அவர் விலகிட்டாரு. இப்ப அவரை பத்தி அவர் உடனே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே ஸ்டாலினுக்கு மோகம் செத்து போச்சு. 3 நாள் போன் போட்டு பாக்குறாரு பிரசாந்த் கிஷோருக்கு. பிரசாந்த் கிஷோர் சுவிச் ஆஃப். என்னையா சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டா, நான் உன்னை காணாங்கான தேடிக்கிட்டு இருக்கேன், என்னையா ரஜினிகாந்த் வேற, இதுக்காகத்தான் நான் சுவிச் ஆஃபே பண்ணினாரு பிரசாந்த் கிஷோர். என்ன இப்படி சொல்றிய? ரஜினிகாந்த் வராத பட்சத்துக்கிட்டே உங்களை நான் முதலமைச்சர் ஆக்க முடியும், என்னுடைய அறிவால, என்னுடைய வழிகாட்டுதலால, என்னுடைய செயற்கையால, சில திட்டங்களால. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சு களத்துல நின்ட்டாருன்னா நீங்க முதலமைச்சர் இல்ல, ரஜினிகாந்தே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டான் ஒரே இடத்துல. சொன்னா விஷயம் ஸ்டாலினுக்கு விறுவிறுத்து போச்சு. அதோட 3 நாள் புறக்குறாம் ரத்து. எங்கேயுமே போறது இல்லை, எங்கேயும் வரதில்லை. நேரம் ரஜினிகாந்த் தொடர வச்சிட்டாங்க. காலில் கையில விழுந்து ஏங்க வா, எனக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. ஏன் இது தொழில், எங்க அப்பங்காலத்துல இருந்து நாங்க இதை கோலிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப வந்தாலும் இன்னைக்கு வந்துகிட்டு நீங்க ஆட்சியை பிடிச்ச முடியும், நீங்க பெருமண்டாலும் தயவு செய்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் எனக்கு அங்கே ஆபரேஷன் இங்கே ஆபரேஷன் சொல்லிட்டு அதோட ரஜினிகாந்த் பறிவட்டு ஓடி போயிட்டார். எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது கட்சி எப்போ ஒண்ணு உருவாகுதோ, பெரிய ஸ்டார் உருவாங்களோ, அப்ப எதிர்கட்சி ஆட்சிக்கே வர முடியாது. அதை பார்த்துக்கு எதிர்கட்சி ஆட்சிக்கே வர முடியாது. ஆப்பாடு குரங்கு மாதிரி முடிச்சுக்கிட்டே தெரியவனே, கடைசி வரைக்கும் முடிச்சுக்கிட்டே தெரியவனே. அதே கதை அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா திமுக கருத்தாப்புல இந்த பக்கம் தான் இந்த பக்கம் பிடிக்கலாம், அந்த பக்கம் பிடிக்கலாம், இந்த பக்கம் இருமுனை போட்டியாத்த இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப குபில்னு விஜய் வந்து நானும் முதலமைச்சர் கேண்டிடேட்னு கட்சி ஆரம்பிச்சு நின்றவனைய அதிமுக காரனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்ப அவங்களுக்கு வழிகாட்டியே யாருன்னே தெரியல.
யாருன்னே தெரியல. இப்போ மூணாவது தேர்வு இப்போ விஜயா வந்துட்டாரு. அப்போ உங்களுடைய உங்களோட பரிசீலனைக்கு வராது, உங்களுடைய பேச்சே பரிசீலனைக்கு வராது. அதனாலே அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபி கூட்டணிட்டார் ஒரே அடியில். பிஜேபி ஒரு படி தூக்கி வச்சு உங்களை 10 படி கீழே இறக்கி விட்டுட்டு விஜய் ஒரே கூட்டத்தில் முடிச்சிட்டார். பிஜேபி கூட்டணிட்டார். அதிமுக களத்திலேயே ஆடவே இல்லை அப்படின்ட்டார். இதுல ஊழல் கட்சி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் விஜய் ஊழலே பண்ணலையா, அவர் ஊழலே பண்ணலையா, அப்படி இப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த தேர்தல் எப்படி இருந்தாலும் சரிதான், அதிமுக பாரதிய ஜனதா தோத்தாலும் பாரதிய ஜனதாக்காரனுக்கு லாபம் தான். நல்லா தெரிஞ்சுக்க. ஜெயிச்சாலும் அவனுக்கு லாபம் தான். ஜெயிக்க போறது இல்லை அதிமுக கூட்டணி, அது வேற விஷயம். நான் பொதுவா சொல்றேன். எப்படி இருந்தாலும், எப்படி போன தேர்தலில் 21ல திருப்பி ரஜினிகாந்த் வருவாருன்னு பிரசாந்த் சொன்னாரோ அதே கதை இப்போவும். ஒன்னு விஜய் வரலாம், ஒன்னு திமுக வரலாம். உங்களால தலையில தண்ணி குடிச்சாலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஜெயிக்கவே முடியாது. தென்னகரம் போய் தேவையில்லாம போய் முதல வாயில போய் மாட்டிட்டாங்க. இப்போ முக்குதே முணங்குதேன்னா என்ன பண்றது? பணம் கிடைக்குது, சீட்டு கொடுக்குறேன், கேஸ் இருக்கு, நம்மளை பிடிச்சி உள்ள அடைச்சிடுவேன். உங்க விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கள நிலவரம் வேற யாவில் இருக்கு. கள நிலவரம் விஜய் தெளிவா சொல்லிட்டார். நான் ஒரு அணி அவ்வளவு களத்துல நிக்கிறேன், அவ்வளவுதான், அது என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்ட்டார் முடிவுல. ஆக மொத்த தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கூட்டணி வைப்பார். அதை பார்த்துங்க. விஜய் கண்டிப்பா வைப்பாரு. ஏன்னா பாரதிய ஜனதாவோட மெல்லிசாத்தையும் போறாரு. பட விஷயம் என்னன்னு அவருக்கு தெளிவுபடுத்தல. பட விஷயம் என்னன்னே சொல்லல. அவர் 1000 கோடிக்கு படம் எடுத்து அப்படியே நிக்குது, அதுவும் சொல்லல. 41 வழக்கு வேற நிக்குது, இன்கம் டாக்ஸ் நிக்குது, அது இது நிக்குது. யாரும் தவறு பண்ணாத மனுஷன் கிடையாது. எல்லா தொழிலையுமே சின்ன சின்ன தவறு இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு பணியார வித்தா கூட அதுல குறை இருக்கதான் செய்யும். 1000 கோடிக்கு தொழில் பண்ணாலும் அதுலேயும் சில குறைகள் இருக்கத்தை செய்யும், குற்றங்கள் இருக்கத்தை செய்யும், தப்பு தவறு இருக்கத்தை செய்யும். தப்பு இல்லைன்னா தொழில் நடத்த முடியாது. அது மாதிரி விஜய் வருமான வரித்துறையில ஏமாத்தினாரு அப்படின்னு உங்க குற்றச்சாட்டு, அதிமுககாரங்க குற்றச்சாட்டு. அது நமக்கு தெரியாது. அது நீங்க இன்னைக்கு வேணும்னு சொல்லலாம், வேணாம்னு சொல்லலாம். அது வேற. வேணும்னு சொன்னா இதை முதலே சொல்ல வேண்டிய சொல்ல மாட்டீங்க. விஜய்க்கு முதலே சொல்ல வேண்டிய 41 பேர் செத்தவனே அவருக்கு வரிஞ்சு கட்டிட்டு போய் களத்துல 2 வேலை பார்த்தீங்க எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்குல சொல்லணும், நான் ஒரு மோசடிக்காரியா விஜய், ஒரு காரை வாங்கிட்டு நான் வரி கட்ட முடியாதுன்னு போய் ஊழல் பண்ணிக்கிட்டு அங்கேயும் போலி டிக்கெட் வந்துக்கிட்டு காசுல குமிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளோட எனக்கன்னையா கூட்டணி அப்படில சொல்லணும். கூட்டணி இல்லைன்னு இப்படி பேசுறாங்க. கூட்டணினா அவர் மாதிரி முடியுமா? தங்க புண்ணியம் இல்ல, நூல்ல நடப்பார்ல. தப்பே செய்ய மாட்டாரு விஜய். நீங்க என்ன சொல்லுங்க, தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்னு இப்படி மாத்திடுவாங்க. ஆக மொத்தத்துல களத்துல பாரதிய ஜனதாக்காரங்களுக்கு ஒரு வகையான லாபம் தான், தோத்தாலும் லாபம் தான். ஏன்னா தோத்துட்டாலும் பாரதிய ஜனதாவுக்கு லாபம். என்ன காரணம் கேளுங்க, அந்த கட்சி உண்மைலாம் போகுது. எப்படி 10 தோல்வி பழனிசாமின்னு அப்படி சொல்றாங்களோ, அதே மாதிரி ஸ்டாலின் எப்படி தோத்து 2021 கட்சியை காணாம போகுங்கிற நடத்துக்கு இருந்துச்சோ, அதே மாதிரி இவங்க தோத்தாலும் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு வேற ரூட்டை பாத்தி போயிட்டே இருப்பேன். ஆனா அவங்க அதிமுக காரங்களால் வேற ரூட்டை மாற்ற முடியாது. அதுக்கு வாய்ப்பு வழிகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்ப விஜய்க்கு வருவான். விஜய் தனிச்சுன்னு சொல்லிட்டாரு, எலெக்ஷனுக்கு பிறகு கூட்டணி வைக்கலாம், அதை விட்டுருங்க. இப்ப விஜய்க்கு ஒரு பெரிய சவால் ஒண்ணு இருக்கு. எலெக்ஷன் நேரத்துல நீங்க வேட்பாளரை கவனத்துல வச்சுக்கோங்க. வேட்பாளரை ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனிக்கணும். கட்சி மாத்திடுவாங்க பாத்துங்க. 20 கோடி வாங்க, 30 கோடி வாங்க, அப்படியே பறிவட்டு ஓடியோ வேட்பாளர். சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வரைக்கும் நல்லாத்தே இருப்பேன், உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா 10 கோடி சீமையா நின்று ஆடுறேன். சீமா டேவன் விலை கொடுத்து வாங்க ஆள் இல்ல, அதே நிக்கிறேன். சீமா கட்சி விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சீமா கட்சிக்கு யாரு காது கொடுக்க? எந்த வேட்பாளர் காது கொடுப்பா? எந்த வேட்பாளர் காது கொடுக்க? அதனால நின்றேன். ஆனா நீங்க நிக்கக்கூடிய இடத்துல நமக்கு லாப நட்ட வரும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை கொண்டு எக்கி போடுவாங்க வேட்பாளருக்கு. பாத்துங்க, அவனா வாபஸ் வாங்கிட்டு போற அளவுல வச்சிருவாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல் சுழற்சியில வந்துருச்சு, சிக்கலான இடத்துல வந்துருச்சு அரசியல். நீங்க சுத்தி விடுல திருப்பி திமுகவா நீங்களா? ரெண்டே பேசிட்டேன். அதிமுக விட்டு தள்ளுங்க. அது இனிமே அதுக்கு நினைச்சு கூட பாக்குறதுலாம் வாய்ப்பும் கிடையாது, வசதியும் கிடையாது, வழியும் கிடையாது. ஏன் அனுமானப்படி. ஆக மொத்தத்துல ஒரு பெரிய பெரிய சுழற்சியை பெரிய லெவல்ல எடுத்து வச்சு ஆட்டி அசைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முயற்சி வெற்றி வரும்னு நான் நினைக்கிறேன். சுருக்கமா புது ஆள் ஒரு ஆள் வரணும், அவ்வளவுதான். சுருக்கமா பழைய ஆளே அவர் இருக்கா, இவரா அவரா அப்படிங்கிற போய் நீங்க ஒரு புது ஆள் வந்தா நம்மளை பொறுத்த அளவுல நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன்.